Hi viewers, வணக்கம் and welcome to CM Siva YouTube channel. ஆல்ரெடி thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், நம்ம ஷிஃப்ட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க பார்க்கலாம். நம்ம ஷிஃப்ட்டு லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஷிஃப்ட்டு வாங்கியிருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 1 month டைம் எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லாஸ்ட் வீக் நான் ஒரு சின்னதாக திருநெல்வேலிக்கு ஒரு டக்குன்னு ஒரு ட்ரிப்பு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், 1612 அவங்க 1000 கிலோமீட்டர்ஸில் கொடுக்க சொன்னாங்க. நம்ம கிட்டத்தட்ட 1600 ஓட்டியாச்சு. ஏன்னா ஆமாம், திருநெல்வேலிக்கு போயிட்டு வர்றதுக்கே ஆல்ரெடி நான் 150 நம்ம தான் ஓட்டியிருந்தேன். திருநெல்வேலிக்கு போயிட்டு வரதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1450 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணேன். மார்னிங் 9 to 5 தான் எடுப்பாங்களாம். பட் என்னால் வீக் டேஸில் போக முடியல. அதனால் நான் வந்து சண்டே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ நான் இப்போவுமே இந்த ப்ரிப்பரேஷன்லாம், அதாவது வண்டி எப்படிலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு ட்ரிப் வேறு போயிட்டு வந்தோமா, அதில் வண்டி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ சர்வீஸ் விட்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அவங்க சர்வீஸ்லாம் எப்படி பண்ணி தராங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் வண்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு வண்டியோட பானட்லாம் பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது தெரியுதா. இதெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணால் போயிடும், பட் அழுக்காக தான் இருக்குது. என்ன ட்ரிப்பு போயிட்டு வந்ததுனால. இது பாருங்களேன், இது என்ன ஆயிடுச்சு, இந்த வண்டி கொடுக்கையில் நமக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்கல்ல, அது ஒட்டிட்டு அந்த இருந்த இடம், அதை நான் 2 நாளாக எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக ஆயிடுச்சு. அது வாட்டர் வாஷ் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா போய்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அதை க்ளீன் பண்ணி தராங்களான்னு சொல்லிட்டு. பட் பானட்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இவ்வளோத்துக்கும் நான் கவர்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன். அப்படி இருந்துமே அழுக்கு தான். இங்கே பாருங்கள், டயர் பக்கத்தில் டோர்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக அழுக்கு. உள்ள டயரோட மேலே மட்கார்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுக்கு தான். எல்லாமே அழுக்காக தான் இருக்குது. ஏன்னா அங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா மழை வேறு, ட்ரெயின் ஆரம்பிச்சிருச்சு, சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை தூரிட்டே இருந்துச்சு. நாங்கள் போயிருக்க டைமில் ஃபுல்லாக மழை தான். போயிலையும் மழை தான், அங்கே இருக்கையிலையும் மழை தான், ரிட்டன் வரையிலையும் மழை தான். ஸோ அதனால் வண்டி கொஞ்சம் அவுட்டெல்லாம் ரொம்ப டேமேஜ் தான் ஆயிடுச்சு. உள்ளேயும் உள்ள மண்ணாக தான் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இது பாருங்கள், நம்ம டிரைவர் பெடல் பக்கத்தில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. ஃப்ளோர் மேட்டில் தான் இருக்குது. இதை நீனே எடுத்து வெளில தட்டிடலாமாடான்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் பண்ணல அப்படின்னா, சரி அதான் சர்வீஸ் கொடுக்க போகிறோமே, அப்புறம் ஏன் பண்ணணும், அவங்களே பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை தட்டாமல் வச்சுருக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட நான் ஊருக்கு போயிட்டு வந்து வண்டியை விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு தான் திரும்ப பார்க்கிங்கே வந்திருக்கிறேன். அதனால தான் அன்றைக்கி நான் வரையிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அதனால் அந்த டைமில் என்னால் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியல. ஸோ எப்படி சண்டே சர்வீஸ் விட்றோம்ல, அப்படியே அவங்ககிட்டே கொடுத்துடலாம், அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு விட்டுட்டேன். இந்த சைடும் காட்டுற பாருங்கள், அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண் தான், ஃபுல்லாக டஸ்ட்டு தான். பின்னாடி பாருங்கள், பின்னாடியும் ஃபுல்லாக இது தான். இது இந்த மாதிரி டஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு மேட்டே எடுத்து, மேட் இல்லை, இந்த ஃப்ளோர் மேட் மாதிரி வீட்டுக்கு போகிறது, அதை எடுத்து கீழே போட்டோம். அந்த ட்ரிப்பு போகையில் எப்படியும் ட்ரிப்பு போகையில் கீழெல்லாம் ஒரே மண்ணாகும், எப்படி இதாகும். சாப்பிடுவாங்க, என் ஒய்ஃப் யோசிச்சு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம், உள்ளே விழுந்துடும், அப்புறம் எலி வந்துடும் அப்படின்னு அவங்க பயந்து கீழே ஒன்று போட்டுடலாம், அப்படியே விழுந்தால் கூட அப்படியே எடுத்து வெளில உதறிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடியா பண்ணி எடுத்து வந்து போட்டாங்க. அது அதே மாதிரி யூஸ் ஆச்சு. வந்த உடனே நிப்பாட்டையிலேயே அதை எடுத்து வெளில ஒரு தடவை உதறிட்டோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டதில் சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்ல, அதில் ஏதாவது சின்ன சின்னதெல்லாம் கீழே கிடக்கும். அது அப்புறம் அந்த ஸ்மெல்லுக்கு எலி வந்து அதே தான் ஒயரிங்கெல்லாம் கிடச்சி வச்சுச்சுன்னா அது நமக்கு பெரிய தலைவலியாக போயிடும். ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு தான் சர்வீஸ் விட போகிறோம். இப்போ ஏன்டா இன்றைக்கே வந்து கார் எடுத்து பார்த்துட்ருக்கேன்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், சர்வீஸ் விடே இல்லை, நம்ம வண்டியில் இருக்கிற ஐட்டங்கள் சில நம்ம வச்சுருப்போம்ல, இந்த பெர்ஃப்யூமு, சார்ஜரு, சாக்கெட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க, பில்லோஸு. ஏன்னா சர்வீஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யார் பார்க்குறாங்க என்னென்னு தெரியாது. அப்புறம் அங்கே போய் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க எடுத்தாங்களா இல்லை உண்மையிலேயே மிஸ் ஆச்சா, நமக்கு இந்த தலைவலிலாம் வரும். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துடுறது நல்லது. இப்போ பாருங்கள், இந்த சார்ஜர் கேபிள், நான் ஒரு பில்லோ வச்சுருந்தேன் எனக்கு சீட்டில் உட்கார்றதுக்கு, அதையும் எடுத்துட்டேன். இந்த 12 volt சாக்கெட்டு, பெர்ஃப்யூமு, ஆர்சி புக்கு முக்கியமாக. ஏன்னா ஆர்சி புக்லாம் வண்டியிலே தான் இருக்குது, இப்போவுமே வண்டியில் தான் வச்சுருக்கிறேன். எடுத்தாச்சா? முன்னாடி வேறு டேஷ்போர்டில் ஏதாவது இருக்கா? வைப்ஸு எடுத்து வச்சதோட சரி. அதுக்கப்புறம் வைப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணோமா, அன்றைக்கி தான் உதறி தான் வச்சோம். அப்போ கூட அவ்வளோ மண் இருக்குது. வேறு என்ன இருக்குது? இது வச்சணும், இதை எடுத்துடணும். ஓகே, கார் உள்ளே இருந்த பொருள் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
அவ்வளோதான். காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பி போக வேண்டியதான். நாளைக்கு காலைல நேராக 9 மணிக்கு வந்து காரை எடுத்து கொண்டு போய் சர்வீஸ் கூட வேண்டியது தான். ஸோ இப்போ வர நான் கிளம்புறேன். அப்படியே நாளைக்கு காலையில் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். பாய். குட் மார்னிங் கைஸ். டைமு 8:30 மணி ஆயிடுச்சு. ஸோ 9 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கிளம்பி சர்வீஸ் கொடுக்குறதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நான் அங்கே போயிட்டு மீதி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரில அவங்க எவ்வளோ நேரத்தில் கொடுப்பாங்க. உடனே ஒரு கொடுத்துருவாங்கன்னா இருந்து வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னென்னு தெரியல. அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போது ஈக்காட்டு தங்கள் விஷ்ணு கார்ஸ் சர்வீஸில் கொண்டு வந்து காரை விட்டாச்சு. நம்ம ஒரு 8:45 வந்துட்டோம். அவங்க 9 மணிக்கு தான் வந்து ஆஃபீஸ்லேயே ஸ்டாஃப்லாம் வர ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஜாப் கார்டு ப்ராசஸ் அதெல்லாம். ஸோ அங்கே செக்யூரிட்டி அண்ணக்கிட்ட சொல்லிட்டு வண்டியை உள்ளே விட்டுட்டு ஒரு பக்கத்துலேயே சாய் கிங்ஸ் இருந்துச்சு, ஒரு டீ சாப்பிட்லான்னு வந்துட்டோம். மசாலா டீ. உண்மையிலே மசாலா இது பிரியாணி மசாலா போட்ட மாதிரி இருக்குது. பிரியாணி மசாலா பிரியாணிலலாம் இருக்கும்ல மசாலா, அந்த மசாலா மாதிரி சம்திங் ஏதோ மசாலா பயங்கர மசாலாவாக இருக்குது. அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். லெமன் ஜிஞ்சர் லெமன் டீ. டேஸ்ட் பண்ணலாமா ஜி? அதை ஐயோ அதை மறந்துட்டேனே. அது எப்படி தெரியுமா இருக்குது? ஜிஞ்சர் லெமன் டீ கரும்பு சாரை வந்து சூடாக குச்ச மாதிரி. ஓகே, நான் போயிட்டு இதை முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்துட்டு ஆஃபீஸில் ஆளெலாம் வந்துட்டாங்கன்னா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அப்டேட் பண்ணுறோம். உள்ளே கொடுத்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம 8:45 வந்துட்டோம். அவங்க 9:45 தான் வந்தாங்க. நீ சண்டேங்கிறதுனால லேட்டு, இல்லைன்னா 9 மணிக்கே வந்துடுவோம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி கொடுத்தாச்சு. என்னங்க 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன். சண்டேங்கிறதுனால ஆளுங்கள்லாம் ரொம்ப லேட்டாக தான் சார் வராங்க, கம்மியாக தான் இருக்கிறாங்க, எப்படி ஈவினிங் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வண்டியை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப ஈவினிங் வந்து கார் வாங்கையில் அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கார் எப்படி இருக்குது, எவ்வளோ பில் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கே வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை. பில்லு பாருங்கள் கையில் தான் இருக்குது. பில்லை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம சண்டே தான் வந்து கொண்டு போய் வண்டியை வந்து கொடுத்தோம். அப்போது என்ன சொன்னாங்கன்னா சண்டே ஈவினிங் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஈவினிங் ஃபோன் பண்ணால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, வாட்டர் வாஷ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது சார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ண பையன் வந்து இன்றைக்கி வரல, லீவு, சண்டே லீவ் போட்டான், திடீர்னு எங்களால் பண்ண முடியல, நான் நாளைக்கு கொடுத்துட்றேன், அதாவது மண்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல இன்றைக்கி. ஸோ இன்னைக்கு கொடுத்துட்றோன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி நானும் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். மண்டே மார்னிங்லேருந்து நான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறேன் 10 மணிலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு 3 மணிக்கு எடுத்தாங்க ஃபோன் எடுத்து இது மாதிரி நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணேன். திரும்ப 5 மணிக்கு ஃபோன் பண்ணால், சார் வண்டி ரெடி ஆகிடும் சார், இப்போ உங்கள் வண்டி தான் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் வந்துடுங்க, ஒரு 6 மணிக்கெலாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 மணிக்கு போனேன். 6 மணிக்கு போனால் அதுக்கப்புறம் தான் வாட்டர் வாஷே ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பில்லு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்னோட ரிவ்யூ அதாவது மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறேன். இதான் பார்த்தீங்க அப்படின்னா பில்லு எங்கே போட்டிருக்க அமௌண்ட் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் 0 rupees தான். இது ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு காஸ்ட்டே கிடையாது, எதுவுமே பண்ணல. அவங்க வந்து ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு இது போட்டு 0 rupees அப்படின்னு போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் பண்ணது அந்த ஒன்றே அந்த வாட்டர் வாஷ் தான். அதையுமே எனக்கு ஒரு நாள் லேட் ஆகி டிலே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் வந்து கார் வந்து இது உங்களுக்கே தெரியுதா, என்னோட ஃபஸ்ட்டு காரு. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு கார் சர்வீஸ் கொடுத்துருக்கேன். இதே நான் மற்ற வீடியோலாம் பார்த்தா எல்லாரும் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் எடுத்துட்டேன்லாம் சொன்னாங்க. எனக்கு 2 நாள் ஆகிட்டாங்க ஒரு வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ செகண்ட் சர்வீஸ்லாம் கொடுக்கல. இந்த ஆயில் சேஞ்ச் சர்வீஸு, இந்த ஸ்பேர்ஸ் மாத்திர சர்வீஸ்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் ஆக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது பண்ண பிறகு தான் வந்துட்டு என்னால் இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ வர ஏன்னா அவங்களும் என்ன சொல்கிறதுனா, நிறைய வண்டிங்க மாருதி சேல்ஸ் நமக்கு தெரியும்ல, அவங்க நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு சர்வீஸ்க்கும் நிறைய வண்டி வருது, அவங்க முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த இதில் அவ்வளோவா இப்போ நான் சேல்ஸில் இருந்த மாதிரி, நான் போய் கார் புக் பண்ணையில் வாங்கையில் இருந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இந்த தடவை எனக்கு இருந்த மாதிரி தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்னேன், காலையிலேருந்து கால் பண்ணால் அவங்க 10 கால் பண்ணால் ஒரு 2 கால் தான் அட்டன் பண்ணுறாங்களே. ஸோ அதுதான் பிரச்சனை. அவங்க ஜஸ்ட் அட்டன் பண்ணி இதுதான் இத்தனை மணின்னு சொல்லிட்டா நமக்கு சப்போர்ட் டைம் கரெக்டாக இது கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது தராது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சர்வீஸு.
இன்னும் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ்லாம் போவையில் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ், தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ், இதோட எல்லா வீடியோவும் எவ்வளோ ஆகுது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம அடுத்தடுத்த ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், லாங் ட்ரிப்ஸ்லாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஷிஃப்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. பாய்.